ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவபலனாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை விசுவாசிப்பதினால் ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடி எங்கள் ஆத்மாவை மரணத்தினின்று காக்கின்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ இந்த தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை வாலிபர்கள் ஒன்று கூடி நடத்தும் இந்த காணொளி ஆராதனைக்காக நோக்கி பார்க்கிறோம். இதில் பங்கு பெறும் ஒவ்வொருவரும் உமது ராஜ்யத்தை அடையும்படி நீதாமே அவர்களை ஆயத்தப்படுத்தியருளும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டுமாய் உமது தேவ பிரசன்னம் கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 90 அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 முடிய. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்கள் கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். வாசிக்க கேட்ட வசனத்தின் நிமித்தம், கர்த்தர் நமது வாழ்வை செய்த நன்மை நிமித்தம் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இப்போது ஒரு பாடலை பாடுவோம். தெரிய வருதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எல்லா இதையுமே நம்மக்கிட்ட கொடுத்துருவாரு. ஆனால் நமக்கு என்ன வேணுன்றதை வந்துட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், அதனோட பொருளோட அருமையோ வேலையோ நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். அதுக்காக இந்த பாடல் நம்ம கேட்போம். Amen.
வாசிக்கப்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி 12 1 முதல் 7 வசனங்கள். நம்ம இப்போ முதல் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு என்னோட தேவ செய்திக்குள்ள கடந்து செல்ல போகிறேன். இப்போ முதல் வசனம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் வாலிபர பிரயாணத்திலே உன் சிருஷ்டிகளை நினை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாலிபர பிரயாணத்தில் வாலிபர்களாக இருக்கிறப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்துட்டு காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், வீடு வசதி இது எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே வெளியில்லாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரத்தையும் நம்மளோட வாலிப பருவத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடிய நேரம் காலம் இதை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். இப்போ காலத்தை குறித்து பேசுகிறப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்த வேத வசனங்கள் நிறையவா இருக்கலாம், என்னென்ன சங்கீதத்தில் பார்த்துருக்கலாம், இதுக்கு முன்னாடி பார்த்த 1 7 வசனங்களாக இருக்கலாம். எல்லாமே எது குறித்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலத்தினை குறித்து தான் இருக்கு. பிரசங்கி 1 7 வசனம் 1 7 வசனங்கள் கூட எதை குறிக்குதுன்னா, இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவத்தில் வரைக்கும் நமக்கு இருக்க போகின்ற சோதனைகள், அதுக்கப்புறம் இளமை பருவத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி தான் நம்ம இந்த 1 7 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலத்தின் அருமை யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நேரத்தினோட அருமை வந்து யாருக்கு புரியும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 30 நிமிஷத்தோட அருமை வந்துட்டு ஒரு ஃப்ளைட் தவற விட்ட ஒரு நபரால் மட்டும்தான் வந்துட்டு அந்த வழியை அனுபவிக்க முடியும். ஒரு நிமிஷத்தினோட அருமை வந்துட்டு ஒரு ரயில் ஏற போகிற ஒரு பயணி வந்துட்டு அந்த ரயிலை வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு தவற விடுறது, அந்த ஒரு நிமிஷத்தினோட வழி வந்துட்டு அவருக்கு தெரியும். ஒரு நொடியோட வழி யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒலிம்பிக்ல ஓடுற ஒரு அத்லெட் கிட்ட தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஒரு செகண்டோட வழியில என்ன ஆகிடும், ஒரு செகண்ட் கேப்ல வந்துட்டு தங்க பதக்கம் வெள்ளி பதக்கமும் மாறும், வெள்ளி வந்துட்டு பிரான்ஸாக மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலத்தை பற்றி பேசணுன்னா வந்துட்டு அந்த அருமை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு 3 அரை மணி நேரத்தோட அருமை, ஒரு நிமிஷத்தோட அருமை, ஒரு செகண்டோட அருமை வந்துட்டு நம்ம பார்த்தோம். பிரசங்கி 12 8 எதை குறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு மாயைன்னு சொல்லுவோம். வானத்தின் கீழே இருக்க எல்லாமே வந்துட்டு மாயை, பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாமே வந்துட்டு மாயைன்னு சொல்றாங்க. இப்போ சங்கீதம் 90 10ஆம் வசனம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மனுஷனுடைய ஆயுசு காலத்தை வந்து குறிக்குது. மனுஷனோட ஆயுசு காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் வந்துட்டு இன்னொரு 10 வருஷம். அதுக்கு மேலே போச்சுன்னா என்னது, சஞ்சலமும் வருத்தமும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் 90 10 வந்துட்டு கிளியராகவே சொல்கிறாரு. நம்ம வாடுற வாழ்க்கை வந்துட்டு வெறும் எவ்வளோ வருஷம் தான் இருக்க போகிறோம். 60-70 வருஷத்தில் பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம என்னத்தை சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். நம்ம எதெல்லாம் சம்பாதிக்கிறோம், எதெல்லாம் வந்துட்டு விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மனுஷனாக இருக்கிற நான் என்ன பண்ணணும், கிறிஸ்தவனாக இருக்கிற நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஒன்று அன்பு, மன்னிப்பு, கடைசியில் இருக்கிறது வந்து காத்திருப்பு. அன்பும் மன்னிப்பும் எப்படி வரும்னு பார்த்தா, நம்ம எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம், காத்திருக்கிறதுக்கான அவசியம், காத்திருக்கிறதுக்கான நன்மை வந்து எதில் இருக்கு, அன்பையும் மன்னிப்பும் பேஸ் பண்ணி இது ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறமா பார்க்கறது வந்துட்டு, ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் காத்திருக்கலாம், எவ்வளோ நேரம் காத்திருக்கலாம், எவ்வளோ வருஷம் காத்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம், கோயிலுக்கும் வரமாட்டோம். ரொம்ப துக்கமாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த டைமில் வந்து கோவிலையே வந்துட்டு முட்டி போட்டு அழுது ஜெபிக்கிறவங்களும் பார்த்துருக்குறோம். அந்த எதுவுமே இல்லாத நடுநிலையாக இருக்கிறப்போ என்ன பண்ணுவோம், நினச்சா வரும், நினச்சா வராமல் போவோம். ஒரு ஒரே மனிதனை வந்துட்டு காலம் 3 வகையாக பிரிக்குது. ஒன்று அப்படி இருந்துடலாம், சர்ச்சுக்கே வராமல் இருந்துடலாம், சர்ச்சுக்கு எப்பயாவது நினச்சா வரலாம், நினச்சா போகலாம், அண்ட் தென் சர்ச்சே கதியாக இருக்கலாம். இது 3 விதமாக ஒரே மனுஷனை காலம் வந்துட்டு 3 விதமாக அவங்கள வந்துட்டு என்ன பண்ண வைக்குது, இருக்க வைக்குது. காத்திருக்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். எவ்வளோ நேரம் காத்திருக்கணும், ஒரு ஜெப விண்ணப்பம் வச்சா எவ்வளோ நாள் காத்திருக்கணும், இல்லை எவ்வளோ மாதம் காத்திருக்கணும், எவ்வளோ வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ காத்திருக்கிறத பற்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் கழுகை பற்றி தெரியும். கழுகனோட ஆயுச நாட்கள் வந்துட்டு 70 வருஷம். மனுஷனுக்கு ஈக்குவலாக வாழக்கூடியது தான் வந்துட்டு கழுகு. ஆனால் கழுகு வந்து அதனோட 40வது வயது அடையிறப்போ என்ன வரும்னா வந்து, கழுகுனுடைய ரெக்கைகள் வந்துட்டு ரொம்ப தடிமனாக மாறிடும். கழுகுனால பறக்க முடியாது. அதனுடைய கால்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இறையை தேடி அட்டாக் பண்ணி சாப்பிட முடியாது. அதனுடைய மூக்கு வந்துட்டு கூர்மையை இழக்கக்கூடும். அதனால என்ன பண்ணும் கழுகு அப்படின்னா, கழுகுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்துட்டு உயிரோடு இருக்கணும், இல்லைன்னா 40வது வயதில் என்ன பண்ணிடணும், செத்து போயிடணும். கழுகு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு காத்திருக்குது. கழுகு எதுக்காக காத்திருக்கு,
அதோட 40வது வயது அடைஞ்ச உடனே கழுகு என்ன பண்ணுதுன்னா மலையில போய் உட்காந்து மலையனோட பாறையில மோதி அதோட மூக்கை முழுசுமாக உடைச்சு போட்டுரும். அதோட புது மூக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த டைம்ல என்ன பண்ணாது கழுகு வந்துட்டு எதையும் சாப்பிட முடியாது. புதுசா மூக்கு வளர்ந்த உடனே வந்துட்டு என்ன பண்ணும், தன்னுடைய சிறகு எல்லாத்தையும் என்ன பண்ணும், பிச்சு எடுத்துட்டு அதே இடத்துல திரும்பி உட்காந்துருக்கும். இங்க வெளியில போக முடியாம அதே இடத்துல இருக்கிறப்ப என்ன ஆகும் வந்துட்டு புது சிறகுகள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா அந்த காத்திருப்பு முடிஞ்ச உடனே என்ன ஆகும், அடுத்த அந்த 41வது வயதுல வந்துட்டு 70வது வயது வரைக்கும் என்னவா மாறும் வந்துட்டு கழுகு வந்துட்டு புதிய பலன் அடைந்து புதிய செட்டைகள் அடித்து பறந்து என்ன பண்ணும், அதனுடைய வாழ்க்கைய அந்த 70 நாளுடைய பிரயாணத்தை என்ன பண்ணும், கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் ஒரு கழுகுக்கே வந்து 70 வருஷம் வாழணும், 40 வருஷம் கஷ்டத்தை அனுபவிக்கனாலும் அந்த டிரான்சிஷன் பீரியட்ல என்ன பண்ணுது கழுகு வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்குது. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியுது கழுகுனால வந்துட்டு இன்னொரு புதிய வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அதே மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சா நம்ம என்ன பண்ணணும், அந்த காத்திருக்கிறதுக்கான நேரம் வரணும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு எல்லாமே லைஃப்ல வந்து பாசிட்டிவா இருந்துட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாசிட்டிவா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கடவுளையே மறந்துட்டு அவரை தேடாமலே போயிடும். அந்த விஷயம் கடவுளுக்கும் நல்லாவே தெரியும். நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இந்த நிகழ்காலத்துல நம்ம படுற கஷ்டம் என்ன ஆகும், நம்மளுக்கு வருங்காலம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாகவும் நிறைய அட்வான்டேஜஸ் உள்ளதாகவும் மாறுன்றதை குறிக்கிறது தான் இந்த கழுகுனுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த கழுகு தான் என்னவா இருக்கு, ராஜா, வானத்தின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்னதுக்காக சொல்லுவாங்க வந்துட்டு கழுகு தான் சொல்லுவாங்க. நம்ம வேதவசனத்திலையும் இருக்கு, கழுகுகளை போல சிட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கழுகுனுடைய வாழ்க்கை வரலாறுல இவ்வளோ ஒரு கஷ்டமான பீரியடை வந்து கழுகு வந்து கோத்ரூ பண்ணுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்த கஷ்டப்படுறதுனால தான் என்ன ஆகுது, கழுகுக்கு இன்னும் ஒரு 30 வருடம் வாழ முடியுது. கஷ்டமே படலைன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால அடுத்த வாழ்க்கையை வாழ முடியாம போயிடும், சந்தோஷமா இல்லாம போயிடும். வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறவங்களால என்ன பண்ண முடியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு அவ்வளோ நெருக்கமா இருக்க முடியாது. கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க வந்துட்டு தான் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரியோட வாழ்க்கைகள் இருக்கு, வாழ்க்கை வரலாறு இருக்கு. அவங்க பட்டது எல்லாமே வந்துட்டு சந்தோஷம் மட்டும் கிடையாது, நிறைய அடிகள் படுறாங்க, நிறைய வேதனைகள் அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுறாங்க வந்துட்டு அவங்களோட எதிர்காலம் வந்துட்டு ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. நம்ம பார்த்தா நமக்கே தெரியும் வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளோட பெற்றோர்களோ நம்மளோட சந்ததியினரோ பட்ட கஷ்டத்தினால தான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். அதே மாதிரி தான் வந்துட்டு முன்காலத்தில் படுற கஷ்டங்கள் எதுக்காகனா வந்துட்டு நம்மளுடைய எதிர்காலம் வந்துட்டு ரொம்ப பிரகாசமா இருக்குன்றதுக்கான அறிகுறி தான் வந்துட்டு. அதே நம்ம நிறைய எல்லாருக்குமே நிறைய வந்துட்டு கர்த்தர் கூட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், நேரத்தை கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கறதுல தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரத்தை எப்படி கொடுக்குறோம், ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நேரத்தை ஒதுக்குறதுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அவங்க நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிட்டோம்னா கர்த்தருக்கான நேரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லிட முடியாது. எல்லா ஊழியமுமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் திறக்கிறவங்கலேருந்து அவங்க செய்கிறது ஒரு ஊழியம், கோயிலில் பெருக்கிறவங்க செய்கிறது ஒரு ஊழியம். உங்களால் செய்ய முடிஞ்சது, நீங்கள் வந்து முன்னாடி உட்காடுறீங்களா, அது ஒரு ஊழியம். பைபிள் வாசிக்கிறது ஒரு ஊழியம். எல்லாமே வந்து ஊழியத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ இல்லையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளோட நேரத்தை தான் என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட பொண்ணையும் பொருளையும் எதிர்பார்க்காம நேரத்தை தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறாரு. அந்த நேரத்தை எப்படி கொடுக்குறோன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. ஒரு எல்லா மனிதருக்குமே வந்து ஒரு இயல்பு என்னன்னா எதுக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், காத்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக போய் என்ன பண்ண மாட்டோம், டாக்டரை பார்க்க முடியாது, அங்கேயே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுற நேரம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாக இருப்போமா, அங்கே இருக்க நர்ஸ்கிட்ட போய் டாக்டர் எப்போ வருவார், அடுத்து யார் போகணும் அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டல் போகிறோம், ஹோட்டல் போனோடனே நம்ம பிடிச்சதை ஆர்டர் பண்ணுறோம், ஆனால் நிம்மதியாக சாப்பிட்றோமா, ஏன்னா இந்த ஹோட்டல்காரன் கூட அவ்வளோ ஒரு சண்டை. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, எனக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம், அந்த வெயிட் பண்ணுற ஒரு டெண்டன்சி கூட நம்ம கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக ஹார்ன், இது டிராஃபிக்கில் வெயிட் பண்ணுறப்போ ரெட் சிக்னல் இருந்தாலுமே நம்மளால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. என்ன காரணம்னா வந்துட்டு ஒரு பொறுமையின் ஆவியே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, ஹார்ன் அடிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய ஹார்ன் வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அடிக்கிறோம். இதே இளமை பருவத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு என்ன தேவைப்படுது, காசு பணம் எல்லாமே செட்டில் ஆகணும்,
படித்த உடனே வேலை கிடைச்சிடணும், வேலை கிடைச்ச உடனே ப்ரமோஷன் கிடைச்சிடணும், ப்ரமோஷன் கிடைச்ச உடனே வந்துட்டு மேனேஜர் லெவலில் போயிடணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அதன் காலத்துக்காக யாருமே என்ன பண்ணுறதில்ல, வெயிட் பண்ணுறதே கிடையாது. ஆபகுப் 2:3 அது என்ன சொல்கிறதுனா, அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. கூடிய சீக்கிரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எதை தரப்போகிறாரோ அது யாராலுமே என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. நம்ம எதை நோக்கி இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவசரமே படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திருப்பி தரப்போகின்ற நேரத்தை குறித்து தான் என்ன பண்ணணும், நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிரசங்கி 1-7 என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பார்த்தோன்னா வந்துட்டு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இது எல்லாம் அந்தகாரப்பட்டு போகின்ற எதை குறிக்குதுன்னா, இளமை பருவம் வந்துட்டு ஒரு பிரகாசமான பகுதியாகவும் நம்மளோட வாழ்க்கையை முதுமை பகுதி வந்துட்டு ஒரு 2 பகுதியாகவும் குறிக்கிறதுக்காக தான் அந்த வசனம் 2ஆம் வசனம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதே 3வது வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டு காவலர்கள் தள்ளாடி அப்படின்னு சொல்கிறப்போ, வீட்டு காவலர்கள்னு சொல்கிறப்போ நம்மளோட உடம்பை தான் அது வந்து குறிக்குது. நம்மளோட வீட்டு காவலர்கள் யார் இருக்காங்க, கைகள் மற்றும் கால்களை தான் என்ன பண்ணுறாங்க, அதை குறிக்கிற இந்த வசனம் வந்துட்டு. வீட்டு காவலர் தள்ளாடினா கைகள் கால்கள் வந்துட்டு வயதாக தளர்ந்து போயிடும். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியாகணும், அதை இளமை பருவத்திலேயே வந்துட்டு ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கணுன்றது தான் குறிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறப்போ, இயந்திரம் மறைக்கிறவர்கள் ஓய்ந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இயந்திரம் மறைக்கிறவர்கள்லாம் நம்மளுடைய பற்கள் அந்த நம்மளுடைய வாய்களை தான் சொல்லி அது டினோட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பலசாலிகள் கூனி போயினா வந்துட்டு நமக்கு வயசாக என்ன ஆகிடும் வந்துட்டு, நம்மளுடைய முதுகு தண்டு எலும்பு தேஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்மளால் சரியாக நடக்க முடியாது, கூன் விழுந்துடுறத என்ன பண்ணுறாங்க, இந்த வசனம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு தெருவருகிலே தெருவாசல் துறையுண்டு கதவுகள். தெருவாசல் துறையுண்டு கதவுகள் எதை சொல்கிறாங்கன்னா பார்த்தோன்னா வந்துட்டு, தெருவாசல் எதை சொல்லுவாங்க, நம்மளுடைய உதடுகள் மற்றும் பற்களை தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கறது வந்துட்டு குருவியின் சத்தமும் வந்துட்டு, குருவியின் சத்தம் கீத வாக்கிய கன்னிகைகள் சொல்லிட்டு 2 வசனத்தை நம்ம பார்த்துருப்போம். குருவியின் சத்தம் வந்துட்டு நாளாக நம்மளுக்கு என்ன ஆகும், வயதானவங்களுக்கு தூக்கம் வர்றது வந்துட்டு கம்மியாகும். குருவியின் சத்தம் கூட நம்மளை என்ன பண்ணோம், தூக்கமின்மையை தான் என்ன பண்ணுது அந்த வசனம் குறிக்குது. கீத வாக்கியங்கள் கன்னிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்கன்னா, நம்மளுடைய குரல் வளமும் பாடல் வளமும் தான் குறிக்கிறாங்க. குரல் வளமும் பாடல் வளமும் என்ன ஆகும், வயதாக குன்றி போகும். ஆகையில என்ன பண்ணணும், நம்ம இப்பயே இளம் வயதிலே வந்துட்டு நம்ம குரல் வளத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 5, 6ஆம் வசனம் என்னென்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு, 5ஆம் வசனம் தான் மேட்டுக்கான அச்சம்னு ஒரு பகுதி வந்து குறிப்பிடப்படுது. மேட்டுக்கான அச்சம்னா வந்துட்டு, நம்ம வயதானா என்ன பண்ண முடியாது, ஒரு மேடை ஈஸியாக ஏற முடியாது. மேட்டை பார்த்தா மலையிலையோ குன்றுகளையோ நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது, இறங்க முடியாது. அதுதான் மேட்டுக்கான அச்சம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வாதுமை பூ மரம் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டு 5ஆம் வசனம் சொல்லியிருப்பாங்க. வாதுமை பூ மரம், வாதுமை மரம் எதை சொல்றாங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய தலைகளில் இருக்கிற முடிகள்லாம் சொல்றாங்க. வாதுமை பூ இது வந்துட்டு கொட்ட ஆரம்பிக்கும், நம்மளோட தலையில இருக்கிற முடிகள்லாம் கொட்டிடும் அப்படின்றது தான் இந்த வசனம் குறிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து வெட்டிக்கிளியின் பாரம் அப்படின்னு சொல்லுது. இருக்கிறதுலே லகுவான பூச்சின்னு பார்த்தோன்னா வெட்டிக்கிளி. அந்த வெட்டிக்கிளியோட பாரத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, தூக்க முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்றது தான் இந்த 5ஆம் வசனம் குறிக்குது. கடைசியாக நம்ம பார்க்கறது வந்து 6ஆம் வசனம். 6ஆம் வசனம் என்னதான் நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுடைய உடம்பில் மிக முக்கியமான பகுதியாக அதை நம்ம கருதுறோம். நம்மளுடைய இதயமும் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு கிட்னி தான் ரெண்டுமே வந்துட்டு. ஊற்றின் சால் உடைந்து அப்படின்னா வந்து, ஊற்றின் சால் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எதை டினோட் பண்ணுதுன்னா, நம்மளுடைய இதயத்தை தான் டினோட் பண்ணுது. வயதானா என்ன ஆகிடும், இதயத்தினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த இதயத்தினுடைய இது வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் வயதாக இதய நோய்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் 6ஆவது வசனத்தை சொல்லுது. கடைசியாக பார்க்குறப்போ வந்து துறவண்டையில் சால் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. துறவண்டையில் சால்னா கிட்னி ஃபெயிலியர், கிட்னியோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சால்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 1ல் இருந்துட்டு 7ஆம் வசனம் வரைக்கும் இளமை பருவத்திலேருந்து முதுமை பருவத்துக்கு நம்ம என்னென்னலாம் கடந்து வர போகிறோம், என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், கடைசியில் வந்துட்டு அது இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இளமை பருவத்தை என்ன பண்ணணும், முதுமை பருவத்தை எல்லாருக்குமே வரும். நாம் முன்னாடி பார்த்த எல்லா விஷயமும் முதுமை பருவத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்மளுடைய இளமை பருவத்தை நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் வருடத்தின் ஒரு காலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின தேவனுடைய கிருபையை எண்ணி பார்த்ததற்காக கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து அவருக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென்.